பாருங்கள், அப்படியே சுற்றுறாங்க. இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. சுற்றிட்டு திரியறதுக்கும் வந்து யாரும் கட்டி போடுறதில்ல. அதே மாதிரி சாப்பாடும் அது இப்போ நல்லா சாப்பாடு கொடுத்தா இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு பார்த்தோம். இவன் சிக்க மாட்டேங்கிறான். எப்படி இருந்தாலும் இந்த கழுத்தும் தலையும் ஒரே சைஸில் இருக்குது இவனுக்கு. எப்படி பெல்ட் போட்டு கட்டினாலும் அப்படியே அது பெல்ட்டோட உருவி விட்டு அவனை எஸ்கேப் ஆகிடுறான். அன்றைக்கி டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை தோப்பாக திரிஞ்சு கயிறு போட்டு 2 பேரும் நானும் எங்கள் வீட்டுக்காரர் கட்டி தூக்கிட்டு போய் வச்சோம். பெல்ட்டு போட்டு கட்டி வச்சுருந்தேன். டாக்டர் வரும்போதெல்லாம் பெல்ட்டு தான் இருந்தது. இவனை காணோம். இவன் கழுத்தும் பெல்ட்டும் தலையும் ஒரே சைஸில் இருக்குது. இவனை இடுப்பில் பெல்ட்டு போட்டு தான் கட்டி ஆப்ரேஷன் பண்ணும் போல் இருக்குது. பெண்ணாய் ஆண்ணாய் 2 இருந்தால் 1க்கு பண்ணால் போதும்னு டாக்டர் சொன்னார். ஆனால் இவன் வெளியிலையும் ஊருக்குள்ளே போகிறான். அதனால் பண்ணணும். இது யார் வீட்டுதுன்னே தெரில. இது வந்து எங்கள் மினியை ரொம்ப துரத்துதுங்க. அதனால தான் கோபம் வருது. இதோட சேர்ந்துட்டு இந்த வெள்ளையோட சேர்ந்துக்கிட்டு இவங்க 3 பேரும் துரத்துறாங்க. எங்கள் மினியே குட்டி மினி. அதுக்கு முன்னாடிலாம் கருவை உருன்னு அதுக்கிட்ட விளையாடிட்டு தான் இருப்பான். ஆனால் இந்த இதுக்கு வந்து பிடிக்கல. வெள்ளைக்கு பூனைங்களை பார்த்தா பிடிக்காது போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், அது நெல்லங்காடு, அது எங்கள் காடு இல்லை. இப்போ வந்து ஒரு பிரச்சனைன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஒரு நாய் வருதுன்னா இவங்க 3 பேரும் 4 பேரும் ஓடுவாங்க. திபுருன்னு ஓடுவாங்க. அந்த நெல்லங்காட்டில் நெல் உதிர்ந்து போயிடும். அதுதான் பிரச்சனை. இப்போ மயில் வேறு நிறையா வரதுனால மயில் துரத்துறதுக்கு கிளம்பிட்டாங்க பாருங்கள். மயில் துரத்தி இவங்க மயிலை விட அதிகமாக சேதத்தை தான் ஏற்படுத்துகிறாங்க.